வணக்கம். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அம்மா உணவகத்தில் திடீரென ஆய்வு செய்த முதல்வர். அங்கு சமையலறைக்குள் விறுவிறுவென்று சென்ற முதல்வர் ரெடியாகி கொண்டிருந்த உணவையும் சாப்பிட்டு பார்த்திருக்காரு. பின்பு அம்மா உணவக ஊழியர்களிடம் உணவு தயாரிக்கும் முறையும் கேட்டறிந்திருக்காரு. முதல்வரின் இந்த திடீர் நடவடிக்கை அதிகாரிகளை இன்ப அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட 400 உணவகங்கள் இயங்கி வருகின்றன. ஏழை எளிய மக்கள் பசியால் வாடக்கூடாது என்பதற்காக மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவால் கடந்த 2013ஆம் ஆண்டு அம்மா உணவகத்தை ஆரம்பித்து வைத்தார். இங்கு காலை, மதியம், இரவு என 3 வேளையும் மிக குறைந்த விலையில் உணவுகள் வழங்கப்பட்டு வருது. இந்த ஒரு நிலையில் சென்னை தலைமை செயலகத்திலிருந்து சித்ரஞ்சன் சாலையில் உள்ள தன்னோட வீட்டிற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சென்று கொண்டிருந்தார். அப்போது தேனாம்பேட்டையில் உள்ள அம்மா உணவகத்தில் வண்டியை நிறுத்த சொன்ன முதல்வர் திடீரென உணவகத்திற்கு உள்ளே சென்று விசிட் எடுத்திருக்காரு. அங்குள்ள சமையல் செய்யும் அறைக்குள் சென்ற முதல்வர் ஸ்டாலின் ஊழியர்களிடம் உரையாடினார். ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு சமையல் செய்றீங்க, மக்கள் என்ன சொல்றாங்க எனவும் முதல்வர் கேட்டறிந்திருக்காரு. உணவு தயார் செய்யும் முறை, ஊழியர்களுக்கு பரிமாறுவது குறித்து முதல்வர் ஸ்டாலின் கேட்டதாகவும் சொல்லப்படுது. அங்கிருந்த தண்ணீர் வைக்கும் இடம், உணவகத்தின் சுத்தம் ஆகியவற்றையும் பார்த்த முதல்வர் சமையலுக்கு பயன்படுத்தும் பொருட்கள் மற்றும் சமையலுக்கு பயன்படுத்தும் பாத்திரங்கள் ஆகியவற்றை முறையாக பராமரிக்கப்படுதா எனவும் பார்த்த முதல்வர் அவர் அம்மா உணவகத்திற்கு போகும்போதே மாநகராட்சி அதிகாரிகளையும் அழைத்து சென்றிருக்காரு. போது உணவகத்தில் சாப்பிட்டு கொண்டிருந்த ஒருவரிடம் பேசிய முதல்வர் ஸ்டாலின், உணவு தரமா இருக்கா, என்னென்ன உணவு சமைக்கிறாங்க, என்ன உணவு சாப்பிட்றீங்க, அதுக்கு எவ்வளோ பணம் வாங்குறாங்க எனவும் கேட்டிருக்காரு. உணவு தரமா இருக்கா, ஏதாவது குறைகள் இருக்கா என முதல்வர் அவர்கள் கேட்டதாகவும் சொல்லப்படுது. மேலும் உணவோட தரத்துல எந்த குறையும் இருக்கக்கூடாது, வாடிக்கையாளர்களிடம் கனிவோடு நடந்துக்கணும் என அம்மா உணவக ஊழியர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அறிவுரைகள் வழங்கியதாகவும் சொல்லப்படுது. முதல்வர் வருகை காரணமாக தேனாம்பேட்டை அம்மா உணவக அதிகாரிகள் பரபரப்புடன் காணப்பட்டிருக்காங்க. இவர் பார்வையிட்டதை தொடர்ந்து சென்னையில் அம்மா உணவகங்களை மேம்படுத்த உணவகத்தின் பழைய பாத்திரங்களை மாற்றி புதிய பாத்திரங்கள் மற்றும் கருவிகள் வாங்க 7 கோடி ரூபாயும், அம்மா உணவகங்களை புனரமைக்க 14 கோடி ரூபாயும் முதல்வர் அவர்கள் ஒதுக்கி ஆணையிட்டுள்ளார். திடீரென அம்மா உணவகத்திற்கு முதல்வர் விசிட் அடித்தது மட்டும் இல்லாம புனரமைக்க நிதியும் ஒதுக்கியது அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. மேலும் தொடர்ந்து வெளியாகும் அடுத்த ஒரு செய்தியோட நம்ம சந்திக்கலாம். அடுத்தடுத்து வெளியாகிற நியூஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.